Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு குட்டி நைக்கா ஹால் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நைக்கா ஹாலில் வந்து ஒரு சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அண்ட் ஒரு சில ஸ்கின் கேர் அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து டோட்டலாக பார்க்க போகிறோம். இது ஒரு குட்டி ஹால் தான், நான் ரொம்ப பெரிய ஹால்லாம் ரொம்ப நிறையெல்லாம் வாங்கலை. பட் ஸ்டில் இதெல்லாமே கொஞ்சம் வந்து இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்காக இருந்த ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின் கேர், இது வந்து மினிமலிஸ்டோட ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். ஸோ எனக்கு வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அப்படிங்கிறதுனால எப்போவுமே ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து நான் வச்சுப்பேன். ஸோ என்கிட்ட இருந்த எல்லாமே வந்து ரீசெண்டாக காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாட்டில் பேக்கேஜிங்கில் வருது அண்ட் ஒரு கிளியரான ஒரு எப்படி சொல்கிறது, கிளியரான ஒரு ஃபேஸ் வாஷ். பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இந்த ஆஃபர்லலாம் எதுவும் வாங்கலை. பட் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ தான் ஒரு 4 or 5 டேஸாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் எந்த பிரேக் அவுட்ஸ் அதிகமாக இல்லை. ஏன்னா ஒரு சில சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் அதிகமாக கொடுக்கும். பட் இது அப்படி இல்லை, ரொம்பவே ஜென்டலாக இருக்குது ஸ்கின்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரில் இன்னொரு சீரம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஆக்னி இருக்குது அப்படின்றதுனால ஆக்னே ஸ்குவாட்லேருந்து இன்னொரு சீரம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்னே ஸ்குவாடில் ஆல்ரெடி சாலிசிலிக் ஆசிட் சீரம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நயாசினமைட் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து சாலிசிலிக் ஆசிட் வித் தைமால் டீ எசன்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரம். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட பிரேக் அவுட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதுவுமே வந்து கிளியரான ஒரு இதில் இருக்குது, பட் திக் சீரம். இது வந்து நைட் டைமில் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பராகிடுச்சு அப்படின்ற ரிசல்ட்லாம் நான் இன்னும் இதில் பார்க்கல. பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது கொஞ்சம் வந்து காஸ்ட்லி தான். ஆக்னே ஸ்குவாடில் எல்லாமே வந்து 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, எல்லா சீரம் எல்லாமே. ஃபேஸ் வாஷ் தான் எனக்கு தெரிஞ்சு கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய ஆக்னே வருது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அது அடுத்தது ஹேர் கேரில் ஆக்சுவலாக 2 வாங்கியிருந்தேன் நான். ஒன்று வந்து நீங்கள் நிறைய இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க, லாரியல் பாரிஸோட ஹைலரான் மாய்ஸ்சர் ஹைட்ரா ஃபில்லிங் நைட் க்ரீம் அப்படிங்கிறது. இது நான் லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பட் ஹால் வந்து லேட்டாக தான் போடுறேன். இது வந்து நம்மளோட ஹேரில் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும், 4 டைம்ஸ் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இது போட்டுட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா, அப்போ போட்டுக்கலாம். இப்படிலாம் டெய்லி நைட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த 2 வகையிலையுமே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் இதோட எம்ஆர்பி வந்து ஆக்சுவலாக 499 180 mlக்கு. பட் நான் வாங்கின ப்ரைஸ் என்னன்றது ஸ்க்ரீனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அந்த ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கண்டிஷ்னர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, கண்டிஷ்னர் மாதிரி. இது நம்மளோட ஹேர் லென்த்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எந்த ஷாம்பூலாம் இன்றைக்கி போடவே இல்லை. ஸோ டெய்லி நைட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுவேன் நான். அவள்தான், அது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அப்சர்வ் ஆகிடும். லைட்டாக பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும், பட் அதுக்கப்புறமா செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும்தான் அது அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து செட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஹேர் சாஃப்டாக தான் இருக்குன்னா இது வந்து தேவையில்லாத பொருள் தான். ஸோ இதுதான் அடுத்த பொருள். அண்ட் அடுத்தது ஹேர் கேர்லேயே வந்து இன்னொரு ஹேர் மாஸ்க் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லவ் பியூட்டி அண்ட் பிளானட்லேருந்து. ஸோ லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டில் ஆல்ரெடி நான் வந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்ச் தான், ஆனியன், பிளாக் சீட் அண்ட் பச்சோலி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அண்ட் 2 minute மேஜிக் மாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் 2 வாட்டி யூஸ் பண்ணேன். அப்போவே வந்து இதையும் யூஸ் பண்ண, இந்த லாரியலும் யூஸ் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஒரு வாட்டி தனியாக வந்து ட்ரை பண்ணணும், பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இதோட பாட்டில் வந்து காமிச்சிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக நான் வாங்கும் போது ரொம்ப சின்ன பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், ஸோ கொஞ்சம் பெரிய பேக்கேஜ், நல்லாவே இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் வரும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஹேர் லென்த்தில் இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் சாஃப்டாக இருக்குது. ஸ்மெல்லுமே அந்த ஷாம்பூவோட ஸ்மெல்லாக தான் அப்படியே வருது, ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னரோட ஸ்மெல். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் இருக்குன்னா நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காஸ்ட்லி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 200 ml ஆஃப் த பாட்டில். இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கேர் ரேஞ்ச். ஸோ ரொம்ப நாளாக வந்து பாடி ஸ்க்ரப் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப முன்னாடி வந்து அந்த காஃபி பாடி ஸ்க்ரப் ஃப்ரம் எம்கெஃபென் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வேறு ஏதாவது பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்னும் போது இது வந்து வாங்கியிருந்தேன். இன்னொன்று பேக்கெட் கூட நான் பிரிக்கலை, உங்கள் முன்னாடி தான் பிரிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டர்லஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச். இது வந்து நைக்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேஞ்ச். இது வந்து ஹவாயன் ஜாஸ்மின் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர்லேருந்து வாங்கியிருக்கேன் நான். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. லிட்டலாக ஒரு ஜாஸ்மின் ஸ்மெல் தான் வருது. அண்ட் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டக்குன்னு கொட்டிடுச்சு. ஸோ நான் இன்னும் இதை யூஸ் பண்ணலை. நான் சொன்ன மாதிரி இப்போ தான் நான் அதை ஓப்பனே பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக பீட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி பீட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்மெல் நல்லாவே இருக்குது. எனக்கு ஜாஸ்மின் ஸ்மெல் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நல்லாவே வந்து நம்ம பாடி எக்ஸ்பாலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்மெல்லுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் இந்த குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லாவே எக்ஸ்போலியேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்கின். பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வந்து கரெக்ட் ரிவ்யூ கொடுத்துட்றேன் நான். ஸோ இது எல்லாத்துக்குமே ரிவ்யூ, இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து ரிவ்யூக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு அதோட ரிவ்யூ வந்து போடுறேன். ஸோ இதான் அடுத்தது மேக்கப் ஐட்டம்ஸ்லேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். இன்னொரு ஸ்கின் கேரில் இது லிப் கேர். ஸோ இது வந்து வேஸ்லின் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது ஒரு டிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இது வந்து டிண்ட்டே ஆக்சுவலாக கொடுக்கவே இல்லை. அண்ட் ரொம்ப பட்டரி சாஃப்டாக இருக்குது, பட் லைட் வெயிட்டாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் இதில் டிண்ட்டும் இல்லை. ஸோ நான் டிண்டட் லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இது வந்து குட்டி, இந்த அது பேர் என்ன, ஒரு சைபாலோட டின் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ரோசி லிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பட் ரோசியாலாம் இல்லை, உங்களுக்கு நான் டிண்டட் லிப்ஸ்டிக் தான், லிப் பாம் தான் இது. பட் மாய்ஸ்சர்டாக வச்சுக்குது. எனக்கு ரீசெண்டாக வந்து எனக்கு பயங்கரமாக ட்ரையாக இருக்குது லிப்ஸ் எல்லாம். ஸோ அப்போ வந்து நான் செபாமைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது வந்து செபாமைட் வந்து நான் அடிக்கடி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே ரொம்ப நேரம் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்குது. அண்ட் இதில் வேஸ்லின் ஜெல்லி இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, மேபி அதனால கூட இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நைட்டில் நான் போட்டுட்டு படுத்தேன்னா மார்னிங் வந்து அவ்வளோ ட்ரையாலாம் இல்லை. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நிறைய குவான்டிட்டியும் நிறைய இருக்குது. ஸோ அதனால நமக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஒரு 4 வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐஷேடோ இல்லை, ஆக்சுவலாக இது ஐப்ரோ கேக் ஃப்ரம் மிஸ் கிளார். இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ் கிளார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இது வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு பேலட் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் வந்து இது வந்து வாங்கி ட்ரை பண்ண ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணுற போர் அடிச்சிருச்சு. அதனால இது வாங்கினேன். இதில் ஆக்சுவலாக 4 ஷேட்ஸ் இருக்குது. ஸ்விஸ் பியூட்டியில் வந்து 3 ஷேட்ஸ் அண்ட் 1 வேக்ஸ் இருக்கும். 3 ஷேட்ஸ், ஆமாம் 3 ஷேட்ஸ் இருக்குது. பட் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சீலர் ஷேடில் இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும் இந்த இதிலெல்லாம் போடுறதுக்கு, கார்னர்ஸ்லலாம் போடுறதுக்கு. பட் இதில் 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோக்கு உண்டான ஷேட் தான். அண்ட் இதுக்குள்ளேயே வந்து இந்த ஸ்பூலியும் கொடுத்துருக்காங்க, இந்த இதுவும். அண்ட் இந்த சைடு வந்து ஆங்கிள்டு ப்ரஷ்ஷும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுதான் போட்டிருக்கேன், ப்ரௌன் கலர். பட் நான் இன்னும் ஐப்ரோ த்ரெட் பண்ணாததுனால கரெக்டாக டிஃபைன்டாக வரல எனக்கு. அண்ட் இதோட ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஷேடில் இருக்குது. ப்ரௌன், ஆக்சுவலாக இது வந்து பிளாக், ஆமாம் இது வந்து பிளாக், இது ஒரு ப்ரௌனு, அதை விட கொஞ்சம் லைட் ப்ரௌனு, இது வந்து க்ரேயில் இருக்குது. ஸோ 4ஓட ஷேடும் வந்து உங்களுக்கு நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது பிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு பிளாக் தான். அண்ட் விரலில் வரும்போது இப்படி இருக்குது, ப்ரௌனு. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த 4 கலர். இது வந்து கிரே கலர், இது வந்து ஒரு மாதிரி ஆஷி ப்ரௌன் மாதிரி இருக்குது, இது லிட்ரல் ப்ரௌன், இது வந்து பிளாக். ஸோ இந்த 4 கலர் தான் இருக்குது.
ஒரு ஐப்ரோக்கு இந்த அளவுக்கு பிக்மெண்ட் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நிறைய தீட்டினா கேவலமாக இருக்கும். ஸோ ஐப்ரோக்கு ஏற்ற ஒரு டென்ட் தான் வச்சுருக்காங்க, பிக்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட். அண்ட் பேக்கேஜுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லிப்ஸ்டிக் தான். இது வந்து மெபிலின்லேருந்து சென்சேஷனல் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 மேட் ஈஸி அப்படிங்கிற ஒரு ஷேட், ஒரு ப்ரௌன் ஷேட். ஸோ எல்லா டஸ்கி டோனுக்கும் வந்து செட் ஆகக்கூடிய ஒரு ஷேட், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வேணால் கையில் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா நீங்கள் லிப் லைனர் போட்டு வந்து லைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது ரொம்ப ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள். 230 300 தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா டெய்லி வேர்க்கெலாம் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மஸ்காரா வாங்கியிருந்தேன். மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரே மஸ்காராவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு மஸ்காரா வந்து ஆக்சுவலாக 6 மந்த்ஸ் மேலே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம லேஷஸில் வந்து நிறைய வந்து இந்த குட்டி குட்டி கிருமிலாம் இருக்கும், அது வந்து பெருக ஆரம்பிச்சிடும் அப்படின்லாம் நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஸ்டில் அந்த மஸ்காரா வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாகவும் இல்லை. அதனால நான் வந்து கொஞ்சம் வந்து ஃபால்ஸ் லேஷ் இருக்க மாதிரி ஒரு மஸ்காரா வேணும்னு தேடிட்டு இருந்தேன். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஒரு 500 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 500லாம் எனக்கு காஸ்ட்லி தான். ஸோ அந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்ம அடிக்கடி வீடியோ போடுறோம், மேக்கப்லாம் போடுறோம் அப்படின்றதுனால இந்த மஸ்காரா வந்து வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து மெபிலின்லேருந்து அகெயின் ஒரு ஃபால்சி லேஷ் லிஃப்ட் ஹைட்ரோஃப்யூஜ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலேருந்து இருக்குது. பேக்கேஜ் ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி கூலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வந்து இந்த மாதிரி இன்பிட்வீனில் கொஞ்சம் வந்து பெண்ட் வந்து திருப்பி 2 சைடும் பல்ஜ் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் என்னோடய ஐலேஷஸில் இன்றைக்கி அதான் போட்டிருக்கேன். ஸோ எப்போவுமே என்னோடய லேஷ் வந்து இந்த அளவுக்கு லிஃப்டாக இருக்காது. இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு லிஃப்டாக இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ தான் இது வந்து ரீல் எடுத்துகிட்டு வந்தேன்னா, அதனால் இந்த பக்கம் சரி அப்ளை பண்ணல. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மினிமலாக காஜல் அண்ட் மஸ்காரா மட்டும் போட்டால் டெய்லி வேர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 500 வந்து 6 மந்த்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான். ஸோ அடுத்தது வந்து ஒரு பிஸா பஃப், அந்த மேக்கப் பஃப் ஒன்று இருக்கும் இல்லையா, பவுடர் பஃப், அது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பிரான்சன் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதில் ஆக்சுவலாக இந்த ப்ரஷஸ் அந்த மாதிரி அப்ளிகேட்டர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். இதில் ஆக்சுவலாக நான் பிளாக் தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை கலர் ஏதாவது சூஸ் பண்ணுமா என்னன்னு தெரியல. பிளாக் தான் இருந்துச்சு, அப்படியே போட்டேன். பட் பார்த்தா எனக்கு கலர் வேறு வந்துருச்சு. பட் ஸ்டில் ஓகே, இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் யூஸ்லாம் பண்ணலை, அப்படியே புதுசாக தான் வச்சுருக்கேன். இதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வச்சுட்டு பவுடர்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது வாங்கி நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன் பவுடர். பட் இது மாதிரி ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்காது, அதனால வந்து இது நான் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப கம்மி தான், 130 ருபீஸோ என்னமோ இது ரெண்டும். ரொம்ப நாள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் இது வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு பவுடர் வந்து இப்போ தான் லூஸ் பவுடர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ லூஸ் பவுடர் போட்டால் நம்ம மேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும் அண்ட் ஸ்டேவும் ஆகும். ஸோ அதனால தான் அது வாங்கினேன். ஸோ அது வாங்கினா வந்து நார்மல் நம்மளோட ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். பட் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் நார்மல் நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி ஒன்று வச்சுருப்பேன். லைக் இந்த மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு மாதிரி திக்கான ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்ளை பண்ணால் கரெக்டாக வராது இந்த லூஸ் பவுடர்லாம். அதனால தான் நான் வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.